ஹாய் உடன்பிறவாத உறவுகளே, நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோங்கன்னு பார்த்தீங்கன்னா, அரியலூர் மாவட்டம் உடையாரப்பாளையம் பைரனீஸ்வரர் கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம். வரலாறுல நிறைய கோவில் பேசப்படாமல் இருந்திருக்கு. அந்த மாதிரி கோவிலில் இந்த கோவிலும் ஒன்று. காலங்கள் வேகமாக ஓடி கற்களோட தோற்றங்கள் மாறி இருந்தாலும் இன்னமும் இந்த மாதிரி கோவில் பொக்கிஷமாக கோவிலாக இன்னமும் நம்ம ஊரில் இருக்கு. இப்போவும் இந்த மாதிரி கோவில் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். 1400 வருஷம் பழமையான கோவில் இது. இந்த கோவிலுக்கு வெளியூரில் இருந்தும் வந்திருக்காங்க. உள்ளூர் மக்களும் தினமும் போயிட்டு வழிபட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த கோவில்ல ஒரு படகு இருக்குங்க. தங்க படகுன்னு நினைச்சேங்க. நகர்த்த கூட முடியல, ரொம்ப நீளம் வேற. இது எப்படி இங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு மரப்படகு தானங்க. இதுல பித்தளை தகடை அடிச்சு வச்சிருக்காங்க. கடவுளோட சிலைகள், அந்த உருவங்கள் கூட பொறிக்கப்பட்டிருக்காங்க. இது ஏன் இந்த கோவில்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த கோவிலுக்கும் காஞ்சி மடத்துக்கும் ஒரு தொடர்பு உண்டாங்க. காஞ்சி மடத்துல இருக்கிற பெரியவர் 100-200 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்திருக்காருங்க. அப்ப இந்த படகுல தாங்க இந்த கோவில்ல உள்ள தெப்ப குளத்துல பயணிச்சாருங்க. அதோட நினைவா தாங்க இந்த கோவில்ல வச்சிருக்காங்க. 100 கால் மண்டபம் இந்த குளத்தை ஒட்டியே இருக்குங்க. இந்த குளத்துக்கு நடுவுல இருக்க மண்டபத்தை பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்குங்க. இந்த கோவிலுக்கு அழகே இந்த மண்டபம் தாங்க. இந்த பக்கம் போகும்போது மறக்காம உடையார்பாளையம் பைரனீஸ்வரர் கோவிலையும் சிவனையும் வழிபட்டுட்டு போங்க. நான் கொடுத்த தகவல் விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.